ஹலோ மக்களே, இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் ட்ரேடிங் வியூ பற்றி சொல்லிவிட்டு MT5 அப்புறம் காமிச்சேன். அப்புறம் நம்ம ஆர்டர் போடலாம், ஆர்டர் எப்படி போடுறது அதெல்லாம் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு காமிக்க போகிறேன். போன வீடியோவில் சொல்லும்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரே இடத்துல அரைச்சிட்ருக்கான் அப்படின்னு அந்த ரெக்டாங்கிள் போட்ட ஒரு இடம் இருக்குல்ல, நான் அந்த இடத்த மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டான். அதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டேன். ஆக்சுவலி கீழே வந்தோடனே என்ட்ரி எடுத்திருக்கணும், பட் நாம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நல்ல இடமா பார்த்து ஏதாவது என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆக்சுவலி ப்ராப்பரான இடம் இது கிடையாது. பட் இருந்தாலும் நான் வீடியோக்காக என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி போடலாம், அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் இப்போ வந்துட்டு பை தான் போட போகிறேன். பை சைடில் தான் நான் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பை தான் போட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பை எங்கே போடணுன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் தான் போடணும். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்துட்டு கீழே ஒரு ஸ்விங்கோட கீழே, ஸ்விங்குனா அந்த ஒரு லைன் அப்படியே கீழே போகுது இல்லையா, ஸோ அந்த லைனில் கீழே போட வேண்டியது. பட் ஆனால் நான் இப்போ வீடியோக்காக அங்கே போடுறேன். ஸோ இப்போ இங்கேயும் ஒரு நல்ல இடமா பார்த்து போட்டுடலாம். மேலே ஒரு சைடில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏரியா கிடக்கும். அந்த ஏரியாவில் தான் நம்ம என்ட்ரி போடுறதுக்கான இடம். அங்கே தான் எடுத்துக்க போகிறோம். 0.05, அதாவது 5 மைக்ரோ இன்றைக்கி நம்ம இப்போ பண்ண போகிறோம். 5 மைக்ரோனா ஒரு டாலர் நமக்கு பாசிட்டிவாக மூவ் ஆச்சுன்னா $5 கிடைக்கும். இதே நெகட்டிவாக மூவ் ஆச்சுன்னா $5 மைனஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் இது கீழே இறங்கணுன்னு, ஐ மீன் இப்போது வந்துட்டு 3366 இருக்கான். கொஞ்சம் கீழே இறங்கணுன்னா நம்ம பை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, இது ஒன்று இறங்கிட்டு இருக்கான், போடுற தம்பி பையை போட்டாச்சு. இப்போ போய் நம்ம எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். டார்கெட் போடணும், அண்ட் தென் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போவே $1 $2 கிட்ட போயிட்டுருக்கு. நம்ம 3366 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3368 நம்ம இப்போது டார்கெட் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி இன்னும் ஸ்டாப் லாஸை எடிட் பண்ணலை, பட் இங்கே நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அந்த லோவை விட கீழே வந்துடுச்சுன்னா அது நமக்கு தான் ரொம்ப ரிஸ்க்கு, நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போவே ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, பை 0.05 ஒரு ப்ளூ லைன் இருக்குது, அங்கே தான் நம்ம பை போட்டிருக்கோம். பட் கீழே இருக்கிறது ரெட் கலரில் இருக்குது, அதை நான் இப்போ க்ரீன் கலராக மாற்றுறேன். இந்த க்ரீன் கலர் லைன் கிட்ட வந்தால் நம்ம டேஞ்சர் ஜோன் மாதிரி, அதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு லாஸ் நிறையவே இருக்கும். ஸோ மேலே ஒரு ஆஷ் கலரில் ஒரு குட்டி குட்டி டாட்டாக தெரியுதுல, அதுதான் நம்மளோட டிபி. இப்போவே பார்த்திங்கன்னா $3.45 வந்துட்டு நமக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்கல. நான் ஜஸ்ட் இப்போதைக்கு வீடியோக்காக தான் போட்டேன். பட் அவன் இப்படி நெகட்டிவாக போயிட்டுருக்கான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறப்பவே பார்த்து போட்டிருந்துருக்கலாம். நமக்கு அது ஒரு நல்ல இடமாவே இருந்திருக்கும். இப்போ 6.5 வந்துட்டான், நம்ம 6.6 போட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் தான். பட் என்ன பண்ணுறது, பட் ஆனால் மார்க்கெட் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான். நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்த விட, இப்போ நான் ஒரு வேளை செல் போடுறேன்னா கண்டிப்பாக மேலே தான் போயிருப்பான். அந்த மாதிரி தான் போயிருப்பான். ஐயோ $4 போகுது, செம்ம பயமாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் கிட்டேயே வரப்போகுது. ஆக்சுவலி நான் இன்னும் ஸ்டாப் லாஸ் எடிட் பண்ணலை ஒரிஜினல் ஆர்டரில். ஸோ அப்படி எடிட் பண்ணியிருந்தால் அந்த இடத்துக்கிட்ட அந்த க்ரீன் கலர் லைன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடம் வந்தாலே நமக்கு ஆர்டர் கட் ஆகிடும். நெகட்டிவாக இருந்தாலுமே கட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா போச்சு, இப்போயே போகுது. இப்போ நான் போட்டிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதாவது $10 கிட்ட லாஸில் போயிருக்கோம். 10 இல்லைனாலும் ஒரு 8-7 லாஸில் போயிருக்கோம். பரவாயில்ல, போன வேகத்தில் திரும்பி வர்றான். இவன் நல்லா வந்துட்டான்னா பரவாயில்ல. ஆக்சுவலி அந்த ரெட் லைனும் ப்ளூ லைனும் க்ரீன் லைனும் சேர்ந்துருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த MT5 அந்த மார்ஜினை எடுத்துப்பாங்க. இது வந்துட்டு அவங்களோட காசு. ஓகே, இந்த ஆர்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.